Hello friends. ஹலோ, யாருங்க வேணும்? Welcome back to my channel. உள்ள நாய் இருக்கிற மாதிரி தெரியுது. கவலைப்படாத. ஒரு நாய் இன்னொரு நாயை கிடைக்காது. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து வாழைப்பூ வச்சு ஒரு பிரிஞ்சி வர பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து அத்தனை பேரையும் செருப்பால அடிக்கிறேன். வாழைப்பூ வச்சு ஒரு பிரிஞ்சி அப்படின்னு யோசிக்காதீங்க. வெரைட்டியாக நம்ம சாப்பிடும்போது தான் நம்ம வெளியில் அதிகமாக தேடி போக மாட்டோம். சிங்கத்தின் குகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய். அதனால தான் சரி, இதை வந்து கூட்டாவோ இல்லை வேறு எப்படி வச்சு கொடுத்தாலும் அவ்வளோவா சாப்பிட கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அந்த பிரிஞ்சியோட ஃப்ளேவரில் வந்து இது நல்லாவே வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா சாப்பிட்டுடலாம். நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது இருக்காது. அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம், 4 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் சூடையா சூடு. ஆஸ் யூஷுவல் வந்து பிரிஞ்சினாலே நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்ந்த பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். ஆஹா, இவன் அவனே தாப்பா. இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க. அது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நான் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஷியேட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா பாருங்க, நீங்கள் வேணால் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் வதக்கும்போது சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். நான் வந்து கரம் மசாலா வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், கடல்பாசி, அப்புறம் வந்து ஷாஜீரா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கீழே டீகள் நின்று பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா போயிட்டு இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். புதினாவும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். மோஸ்ட்லி வந்து கல்லுப்பையே யூஸ் பண்ணுங்கள். தயிர் கலக்கிறதுக்கு, மோர் கலக்கிறதுக்கு அந்த மாதிரி டைமில் மட்டும் வந்து நீங்கள் மாவு ஏதாவது கலக்கணுன்னா மட்டும் நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு தான் எப்பவுமே நல்லது சொல்லுவாங்க எல்லாரும் பெரியவங்க. கட்டசி மாவுல சூட்ட குத்தி தோசமா இருந்துகிட்டு ஓரளவு கலந்தாலே வந்து விதங்கி விட்டாலே நீங்கள் வந்து 3 தக்காளி மீடியம் சைஸில் அதையும் சேர்த்துக்கோங்க. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூட்டையில் என்ன பூ. வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூவை கட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதை எடுத்து அப்படியே அவன் வாயில வந்து தேர்ச்சான வச்சுக்க. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தாலே போதும். நிறைய குவான்டிட்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீ ஆளை பார்த்து எடை போடு, இல்ல உங்க ஆயா குறைச்சி ஜடை போடு. நீங்கள் ஒரு வாழைப்பூ வாங்கினீங்கன்னா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணுங்கள், ஒரு வாட்டி கூட்டு வைங்க, ஒரு வாட்டி வந்து பொரியல் பண்ணுங்கள், ஒரு வாட்டி வடை பண்ணுங்கள், இன்னொரு வாட்டி வந்து இந்த மாதிரி பிரியாணி பண்ணுங்கள். சாந்தி சாந்தி. அப்போ வெரைட்டியாக சாப்பிடும்போது அதை சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. காலையில வயிற்று வலியா தான் இருந்துச்சு, நேரம் ஆக ஆக கொஞ்சமா மேல வந்து தலைவலி ஆயிடுச்சு. இப்போ வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பரை நுணுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்ட வேண்டியதானே, அதான சமையல் நுணுக்கா. பிரியாணி மசாலா வந்து இதில் ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம வாழைப்பூ சேர்த்து பண்ணுறதுனால அதோட கசப்பு தன்மை சப்போஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது 1, 2 வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் மிஸ் ஆகிருக்கும். அதனால் அதோட கசப்பு வந்து இதில் தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் பிரியாணி மசாலா இந்த மாதிரி வந்து
ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலாலாம் சேர்த்திங்கன்னா அது வந்து கசப்பு அவ்வளோவா தெரியாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு டவுட். என்ன இது மாதிரி குக்கரில் செய்யும்போது வந்து ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி நீங்கள் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு லைட்டாக இது கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மிலேயே வச்சு வேக விட்டிங்கன்னா வெங்காயம், தக்காளி, நம்மளோட வாழைப்பூ எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நம்மளுக்கும் டைமும் வந்து மிச்சமாகும். இந்த டைமில் வந்து நம்ம ஒரே ஒரு பத்த தேங்காய் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம், தக்காளி நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வந்து ஸ்மாஷியாக குக் ஆகியிருக்கு. மாமி இப்ப சூப்பரா வரைய போறாங்க, எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க மாமி. அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து நல்லா வந்து தக்காளியை வந்து ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் விடாதீங்க. ஒரு 2 அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. இல்லைன்னா புளிப்பு ரொம்ப சேர்ந்துடும் நம்ம பிரியாணியில். அது வந்து பிரியாணிக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்காது, தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடும். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்ச தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தாங்க, அதுக்கு வந்து 2.5 பங்கு நான் ஊற்றிக்கிறேன். அவசரப்படாதீங்க, பெரியவங்க நீங்களா பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இந்த அரிசிக்கு வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிக்கு வந்து இந்த அளவு தான் சரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ரைஸ் இருந்தால் தான் சாப்பிடுவோம். அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். அதனால் நான் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் குக்கர் ரைஸ் வைக்கும்போது எந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்குங்க. இப்போ வந்து இந்த தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, இது வந்து நல்ல ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை கலந்து இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அரிசியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சரிங்க, அது நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதை கலராமலோ இல்லை கொதிக்காமலோ நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா வெந்த பிறகு அது மேலே மசாலாவும் கீழே வந்து ரைஸாகவும் அப்படியே தெரியும். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், என் ஆள் அங்கே வருவான், சொல்லி விடு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் கலரணும்னு அவசியம் இல்லை. எல்லா மசாலாவும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஜாக்கிரதை. ஓனர்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா, எதுக்கு அங்கிட்டு அலைறீங்க? இன்னைக்கு காட்டுறவங்களுக்கு பாருங்கள். இப்போது கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாகவே கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பும் மிளகாத்தூள் அதாவது காரமும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? கரெக்டாக இருக்குது. உப்பும் காரமும் வந்து கொஞ்சம் இந்த டைமில் தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதம் வெந்து வந்த பிறகு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போது வந்து நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் குக்கர் மூடும்போது எப்போவும் வந்து மேலே இந்த விசில் எடுத்துட்டு மூடி விடுங்க. மூடிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபுட் ஐட்டம் வந்து குக்காய் மேலே ஃப்ளேம் வரும். இந்த மாதிரி ஃப்ளேம் வரும்போது இது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ளேம் வழியாக வந்துடும். இந்த கேஸ் வழியாக வரும். பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போத தெரியுது, என்ன பண்ணுறது? அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கர் வந்து விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் குக்கர் வந்து யூஸ் ஆகும். ஆண்டி, சூடான பால்ல கொஞ்சம் ஆதிச்ச மிக்ஸ் பண்ணி ஆத்தி ஒரு 1/2 மணி நேரம் கண்டு நல்லா பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. உலர ஆரம்பிச்சுட்டே. இப்போ நம்ம 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு தானாக அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அத பத்தி தான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையண்டா. அது வேற யாரும் இல்லைங்க. சொல்றத கேள்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச். வாங்கடா கொட்டிக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். அம்மா என்னப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாகி நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். வர்றந்தாயி